திரு கல்யாண சுந்தரம், இங்க மக்களிடம் பெறப்படுகிற கோரிக்கை மனுக்கள் அல்லது அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து ஒரு பொத்தாம் பொதுவான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கும் போதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய அறிக்கைகள் குறித்தோ அல்லது அவருடைய அரசின் மீதான விமர்சனங்கள் குறித்தோ ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டிய சூழல் முதலமைச்சருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, அது இன்னைக்கு முதலமைச்சர் அவதூறு அதிமுக என்று சொல்லியிருக்கிறார். அடாவடி என்று அவர் வழக்கமாக முதலமைச்சரினுடைய மொழி பாங்க அப்படித்தான் இருக்குது. நாம் என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் இன்றைக்கு 4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய ஆட்சி 4 ஆண்டுகள் கடந்து போயிட்டு இருக்கு. அப்போ அவர் ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நம் முன்னால் இருக்கிறது. அந்த வாக்குறுதிகளில் எத்தனை விழுக்காடு நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாம் கேட்கிறோம். அதற்கு அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழுக்காட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 100 என்றார், நாமளே விவாதித்திருக்கிறோம், இதே அரங்கத்தில் விவாதித்திருக்கிறோம். 99 என்றார், பிறகு 70 என்றார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? இப்படி இருக்கிற அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் யாராவது தடையாக இருக்கிறோமா? அதிமுக ஏதாவது ஒரு வகையிலே தடையாக இருக்கிறதா? அதிமுக அவதூறு பேசுகிறது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் இல்லையா? இது எவ்வளவு பெரிய அவதூறு? என்ன அவதூறு பேசுகிறோம் சொல்லுங்க. எதுல உங்களுக்கு நாங்க அவதூறு பேசிட்டோம்? நீங்கள் செய்திருக்கிற நடவடிக்கைகளில் எது பாராட்டத்தக்க நடவடிக்கை? உங்களுடைய ஆட்சி காலத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்றோம். அதுதான் எங்க பொதுச் செயலாளர் ட்வீட்ல சொல்றார். எக்ஸ் தளத்துல அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறோம்ங்கிறார். முந்தா நாள் கூட போலீஸ் ஸ்டேஷனை போய் அடிச்சு உடைக்கிறாங்க காவல் நிலையத்தை. இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம. தமிழ்நாட்டில் இன்னைக்கு காவல் நிலையத்தை ரவுடிகள் பூந்து உள்ள உடைச்சிட்டு போக முடியுது. முதலமைச்சர் சொல்லுகிறார், அருமையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்கள் ஆட்சியை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள் என்று. நான் சொல்லவில்லை, சட்டமன்றத்திலே அமைச்சர் தான் சொல்லுகிறார், HIV பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை ரேபிட் growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, டபுள் ஆயிருக்கு. அமைச்சர் தானே சொல்றாரு. எப்படி டபுள் ஆகும்? சிரிஞ்சு பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் போதை பொருளினுடைய புழக்கம் அதிகரித்திருக்கிறது. கஞ்சா பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்திருக்கிறது. நீங்க எடுத்துக்கோங்க, மேற்கு மண்டலம் முழுவதும் கொலைகள், தொடர்ந்து கொலைகள் கண்டுபிடிக்கப்படவே முடியல. இன்னைக்கும் கோர்ட்டுக்குள்ளேயே வெட்டி கொலை செய்யறான். சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்திலே இருக்கிறது. இதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப இதையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம்னா, இதையெல்லாம் அவதூறு பேசுகிறார்கள் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால், உண்மையிலேயே முதலமைச்சர் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரிகிறதா, அவருக்கு சொல்கிறார்களா என்கிற அளவிலே தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. எனவே அது எதுக்காக சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. அதனால அதே மாதிரி இந்த தடைகளை எல்லாம் உடைத்து நான் இதெல்லாம் ரொம்ப காலமா இது பேசுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை இடி கைது பண்ணிட்டு கொண்டு போன அன்னைக்கு முதலமைச்சர் பேசின பேச்சு பார்த்தோம். அன்னைக்கும் இதைத்தான் சொன்னார், நாங்கள் நினைத்தால் நாங்கள் தொட்டால் அப்படி இப்படின்னு நிறைய வசனங்களை எல்லாம் சமயத்தில் பேசினார். ஒன்னும் ஆகல, மறுபடியும் அவர் 1 வருஷம் ஜெயிலில் தான் இருந்தார். பிறகு இன்றைக்கு மறுபடியும் இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனையை வச்சிருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற யார் அந்த தம்பி என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்க மணி லாண்டரிங் பண்ணிருக்கீங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு உங்க அரசின் மீது வந்திருக்கிறது. அரசியல மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற உங்கள் மகன் மீதே வந்திருக்கிறது. அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரா? இந்த கேள்வியை ஒரு எதிர்க்கட்சி கேட்க கூடாதா? இத்தனை லட்சம் கோடிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டீங்க, அதுக்கு இவங்களை தான் எதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனப்ப இந்த 2 பேர்த்தையும் நீங்க உள்ள கூட்டிட்டு போனீங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. முதலமைச்சர் வாய் திறந்திருக்கிறாரா? ஒரு அமைச்சராக அன்றைக்கு இருந்த உதயநிதியினுடைய செயல்பாட்டுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டாமா? அப்ப இதையெல்லாம் பேசணும்னா ஏதாவது ஒன்று பிரச்சனையை டாபிக்கை டைவர்ட் பண்றது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. சார், எல்லா காலத்திலும் ஆளுநர்களால், மத்திய அரசால், இப்ப இவங்க கூட 18 19 வருஷம் மத்திய அரசையும் நடத்தினாங்க சார் திமுக. நாங்க அப்படியும் இல்லை. எங்கள் ஆட்சி 30 ஆண்டு காலம் நாங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறோம்னா மிக 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 குறுகிய காலம் தான் நாங்கள் மத்திய அரசிலே பங்கெடுத்திருந்த காலம். மத்திய அரசினுடைய துணை இல்லாமல் நாங்கள் இங்கே ஆட்சி நடத்தி காட்டி இருக்கிறோம். மத்திய அரசை நீங்க மத்திய அரசு என்பது அது பாகிஸ்தான் அரசோ அமெரிக்க அரசோ இல்லை. மத்திய அரசு என்பது என்ன அரசு? அது இங்க இருக்கிற மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு. அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லீங்களா? அப்ப அங்க ஆட்சிக்கு வருகிறவர்கள், அவர்களிடம் குறை இருக்கிறது, அவர்கள் நமக்கு தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நம்ம பேசலாம், அதை பேசி சரி பண்ணலாம், அதை கொண்டு வரலாம். நாங்களே பேசி இருக்கிறோம். எங்கள் சட்டமன்றத்தில் எங்கள் நிதியமைச்சராக இருந்தவர் மத்திய அரசு எங்களுக்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். ஆளுநர் நாங்க 7.5 விழுக்காடு நீட் தேர்வில் உள்இட ஒதுக்கீடு எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்து கொண்டு வந்த போது ஆளுநர் கையெழுத்து போடல. நாங்க பார்த்துட்டு இருக்கலையே. 2 முறை அமைச்சர்களை அனுப்பி பேசணும். 3வது முறை அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர சட்டம் போட்டோம். அந்த ஆண்டே 600 பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க. அதுதான் சார் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலை. முதலமைச்சர் நாளும் பொழுதும் அல்லும் பகலுமா நாங்க மக்களினுடைய குறைகளை தீர்க்கிறோம், அதை பொறுக்க முடியாம எதிர்க்கட்சி தலைவருக்கு வயிறு எரிகிறது, அதனாலதான் எதுவும் தெரியாமல் அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார். எப்படி நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன், நம்ம எல்லாரும் தொடர்ந்து கவனிக்கிற இந்த அரசியல்ல ஒரு முதலமைச்சருடைய அறிக்கை முதல் இப்படியான சொற்கள் இடம்பெறலாமா? அதுல அவருடைய தகுதி தெரிந்து போயில்லையா?
எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்றேன். இன்னொன்று அவர் சொல்றது, நான் அதுதான் கேட்குறேன். இப்போ இத்தனையும் நான் பட்டியலிட்டேன் இல்லையா, நீங்க எனக்கு நேரம் கொடுத்து இன்னும் நிறைய பட்டியலிடுவேன். இத்தனையும் நடந்துட்டு இருக்குது முதலமைச்சரே. நடப்பதைத்தான் நான் உங்கள் பார்வைக்கு எடுத்து வைக்கிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக வந்து ஒன்று கற்பனை பண்ணி சொல்லலை. இத்தனையும் நடக்குது. உங்களுக்கு நீங்க ஒன்று சொல்லுங்க, முதலமைச்சர் சொல்லுங்க, எனக்கு தெரியும். இப்போ எல்லாருடைய வார்த்தை பிரயோகங்களும் அப்படி மாறுது இல்ல. இப்போ நீங்க சொன்ன அதே எதிர்வினைக்கான அந்த ட்வீட்லயும் கூட எதிர்க்கட்சி தலைவர் வாய்க்கு வந்ததையெல்லாம் அளந்து ரீல்களாக விடுகிறார் அப்படின் போது அப்ப அந்த வார்த்தைகளை எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை எடுத்தானே. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற அதை செய்கிற போது நானே இங்க உட்கார்ந்து பேசிட்டே இருக்கேன். நீங்க ஒரு தடவை பேசுறீங்க, ரெண்டாவது தடவை பேசுறீங்க, மூணாவது தடவை உங்க மொழியில தான் பதில் சொல்லுவோம். இது வந்துரும்ல. இதை யார் இது எடுத்துட்டு போறாங்கிறதானே. நீங்கள் தான் முதன்மையானவராக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் நாட்டு. சரி, நீங்க இப்படியான தலைவர்கள் இருந்திருக்காங்க சார். நீங்க காமராஜர் போன்ற தலைவர்கள், பெருந்தலைவர்கள் எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருந்த போது சட்டமன்றத்திற்குள்ள ஐயா கருணாநிதி அவர்கள் பேசிய பேச்சுக்கு அவர்கள் எவ்வளவு நாகரிகமாக பதில் சொன்னார்கள் என்பதெல்லாம் உண்டு. எதிர்க்கட்சிகள் சில சமயம் கோவப்பட்ட போதும் கூட தலைவர்களாக உட்கார்ந்திருந்தவர்கள் அந்த மாண்பை காப்பாற்றியது உண்டு. ஆனால் இப்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இல்ல. இப்ப நீங்க எப்படி எதிர்க்கட்சி தலைவர் அந்த மொழியில பதில் சொல்றாருன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி முதலமைச்சருக்கும் சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னு பார்க்க முடியாது சார். நீங்க முதலமைச்சருங்கிற பொறுப்போடு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நான் சொல்றது, முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை எத்தனை நாளைக்கு நான் சகிச்சுட்டே இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் நீங்க எங்களுடைய பத்திரிகையும் கூட எடுத்து பார்க்கலாம். ஒரு முறை கூட அவரை பற்றி தவறான கருத்து படமோ அவரை பற்றி தவறான சொல்லாடலும் இருக்காது. ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்துறாங்க. நாங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் இப்படி பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு இருக்கு. இவர் வழிகாட்டுகிற இடத்துல நிற்கிறார். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், அவருடைய அறிக்கை முழுக்க அரசு சார்ந்து வருகிற அறிக்கைகள் எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பது வந்து ரொம்ப அது ஒரு பக்கம் அது அநாகரிகமானது. அது அவங்க ஏத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. நான் சொல்ல வர்றது அநாகரிகமானதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கலாம். ஆனா பதிலுக்கு நானும் இப்படித்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்றது நானே பேசுவேன்னு நான் சொல்றேன்ல. நானே இப்ப நீங்கள் நான் ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கிறோம். நான் 2 தடவை 3 தடவை அநாகரிகமா பேசுறேன். நீங்க எத்தனை தடவை பாப்பீங்க? உங்களுக்கும் ஒரு கோபம் வரும். பொறுத்து தான் இருப்பேன். எவ்வளவு தடவை வேணாலும் பொறுத்து இருப்பீங்க. நாங்க இப்ப நெறியாளர் அப்படிங்கிற இடத்துல நான் அதை பொறுத்து தான் ஆகணும். நாங்க அப்படி இருக்க முடியாது. நாங்க அரசியல் கட்சி நடத்துகிறோம். நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். உங்களோட அதிகார திமிருக்கெல்லாம் பணிஞ்சு கும்பிடு ஓட்டு. ஏன்னா நாங்க அவங்க கிட்ட எதுவும் பெறல. அதனால நாங்க அதை பத்தி அப்ப 2 தரப்பும் தானே அதை பயன்படுத்துது. அப்ப குறை சொல்ற இடத்துல அப்ப இதுதான் டாபிக். நான் பேசிட்டு இருக்கலாம். இல்ல சொல்றேன், பதில் சொல்லிட்டு நான் உங்களுக்கு. அவர் தலைமையில இருக்கிறார், அவர் அதை பேசுகிறார். அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு மோசமாக பேசியவர்கள், இவ்வளவு கேவலமாக பேசியவர்கள் இதற்கு முன்னால் இல்லை. அவருக்கு அவர் மொழியிலேயே பதில் சொல்லுகிற இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஆனாலும் கூட அவர் அளவுக்கு நாங்கள் அநாகரிகமா பேசவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கட்டுப்படுத்தா இருக்கோம். நான் திரு ரவீந்திரன் கிட்ட பதில் வாங்கி முடிச்சறேன். நீங்க கேள்வி முடிச்சறேன். இதுல வந்து நாங்க இவ்வளவு அவதூறுகளை, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது என்று இவர் பேசுற முதலமைச்சர் சொல்றாரு, அவதூறா சொல்றாங்கன்னு. இதெல்லாம் ஏதாவது அவதூறா? இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு பொய் செய்தியா? எல்லாம் பத்திரிகைகளும் ஊடகங்களும் எடுத்து போடுற. சரி, ரவீந்திரன் பதில் வாங்கிக்கிறேன். நான் சாமிநாதனுடைய முதற்கட்ட கருத்தையும் வாங்கிக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை இதை எடுத்துக்கிறேன். திரு சாமிநாதன், இங்க முதலமைச்சர் ஒருபுறம் எதிர்க்கட்சி தலைவனுடைய செயல்பாடுகளை அரைவேக்காட்டுத்தனம் என்று விமர்சிப்பதும், வாய்க்கு வந்த ரீல்களை எல்லாம் அளந்து விடுகிறார் என எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதும் எப்படி பார்க்கிறீங்க? இது சரியான அணுகுமுறையா? நிச்சயமா இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. என்னன்னா, இன்னொன்னு அரைவேக்காட்டுத்தனமா அவர் பேசுறாருன்னு சொல்றதே உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நாகரிக அரசியலுக்கான முன்னெடுப்பு இல்ல. எதிர்கட்சி தலைவர் எப்படி பாராட்டணும்னா எதிர்பார்க்க முடியும்? அவங்க ஒரு மாநிலத்துல மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதைதான் எதிர்கட்சிகள் பிரதிபலிக்கும். இன்னும் சொல்ல போனா திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியான கட்சிகளே தேர்தல் வாக்குறுதிகளை முழுசா நிறைவேற்றல, மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு கூட செய்யலன்னு வெளிப்படையா குற்றச்சாட்டு சொல்றாங்க.